சிவமங்கலம். விசுவாசம். விசுவாசம் தனி மனிதனின் பேருடைமையாய் இருப்பது இந்த விசுவாசம் காணுங்கள் என் செல்வங்களே. இந்த மனிதம் அது தனக்குள் எவ்வளவோ சிறந்த பண்புகளை உடையதாய் இருக்கிறது. அதில் தலையாயது விசுவாசம். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வுள்ளே செய் நன்றி கொன்ற மகற்கு. அப்ப எந்த நன்றியை மறந்து சென்றாலும் செய் நன்றியை மறவாதிருக்க பழகுதல். நாம் இங்கு அறிந்து பிறந்திருக்கவில்லை, தெரிந்து புரிந்து பிறந்திருக்கவில்லை. இதெல்லாம் இந்த சகம் தந்ததுதான் என் செல்வங்களே. சகலமும் இந்த சகம் தந்ததுதான். மறந்து விடாதீர்கள். விசுவாசத்தில் நிற்க பழகுங்கள். அவிசுவாசிகளை இந்த இறைவன் ஏற்பதில்லை. மறந்து விடாதீர்கள். இந்த மனதின் ஆதார பிழையாய் இந்த அவிசுவாசம் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அவிசுவாசப்படுத்தப்பட்ட சிந்தனையினால் சிலாக்கியப்படாத சாத்தியக்கூறுகளின் நிர்மூலமாக்கப்பட்ட நிபந்தனைகள் மனிதர்கள். நமக்கு இயல்பாகவே இந்த விசுவாச சிந்தனை இருந்திருக்க வேண்டும், பூரணமா இருந்திருக்கணும். ஆனா இங்கு இது வேறா இருக்கு. ஆமா, அவிசுவாசப்படுத்தப்பட்ட சிந்தனையினால், அதாவது விசுவாசம் இல்லாத சிந்தனையினால் சிலாக்கியப்படாத சாத்தியக்கூறுகளில், இங்கு சிலாக்கியப்படாத சாத்தியக்கூறுகள் அப்படின்னா இங்கு தர்மத்தை அதர்மம் வென்றதில்லை, நியாயத்தை அநியாயம் வென்றதில்லை. மறந்து விடாதீர்கள். இங்கு சிலாக்கியப்படாத சாத்தியக்கூறுகள் அப்படின்னு நிறைய இருக்கு. இங்கு சில நிர்ணயங்களை மாற்றுவதற்கு இல்லை, தர்மத்தையும் நியாயத்தையும் மாற்றுவதற்கு இல்லை. அதை மாற்ற முயற்சிக்கிறது தான் இந்த அவிசுவாசம். அதர்மமாய் அநியாயமாய் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சிலாக்கியப்படாத சாத்திய கூறுகளை இந்த மனிதன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். சத்தியம் சொல்கிறேன், நிர்மூலமாக்கப்பட்ட நிபந்தனைகள் மனிதர்கள். நிர்மூலமாய் போனவன் இந்த மனிதன். நிர்மூலமாக்கப்பட்ட நிபந்தனை விதிக்கப்பட்டவனாய் இந்த மனிதன் இருக்கிறான். ஏனெனில் அவன் தன்னில் அவிசுவாசியாய் இருக்கிறான். விசுவாசிக்கப்பட்டவன் அந்த பெரும் பேர் இறையால் விசுவாசிக்கப்படுகிறான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. விசுவாசத்தை மறந்து இந்த களத்தில் எந்த காலமும் வாழ்ந்து விடாதீர்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும், ஒவ்வொரு உதவிக்கும், ஒவ்வொரு ஊக்குவித்தலுக்கும் நீங்கள் விசுவாசம் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. விசுவாசியாய் இருந்து பழகுங்கள். இங்கு எல்லாவற்றிற்கும் கணக்கு இருக்கிறது. இங்கு எல்லாவற்றையும் ஒருவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். நம் பாட்டுக்கு இந்த ஏற்றிவிட்ட ஏணிகளை மறக்குது இந்த உலகு. ஆம் செல்வங்களே, ஒவ்வொரு களம் கடத்த உதவியது. இன்னும் எத்தனையோ போதனைகள், எத்தனையோ செயல்கள், எத்தனையோ உதவிகள், எத்தனையோ நிலைப்பாடுகள், அனைத்தையும் நீங்கள் விசுவாசத்தோடு நினைக்க வேண்டும். மறந்து விடாதீர்கள். இறையின் அடிப்படை குணம் விசுவாசமாய் இருக்கிறது. எந்த நிலையில் இருப்பவர் அவனை கருதி தொழுதாலும் அல்லது இறை கிரியைகள் செய்தாலும் அவர்களுக்கு அருள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். இவன் விசுவாசித்தான், அவன் பெரு விசுவாசம் கொண்டான். அதனால் என் செல்வங்களில் விசுவாசத்தோடு இருங்கள். விசுவாசிகளை புறம் தள்ளிவிடாதீர்கள். நீங்களும் விசுவாசமாக இருங்கள். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். நம் பாட்டுக்கு இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நான் பார்த்துக்கலாம். எத்தனையோ வாகனங்கள்ல ஏறி வந்து நம்ம பாட்டுக்கு அடைய வேண்டிய குறியை அடைந்து விடுகிறோம். ஆனால் அந்த வாகனத்தை மறந்து விடுகிறோம், அந்த நிலைப்பாட்டை மறந்து விடுகிறோம். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. சத்தியம் சொல்கிறேன், சத்தியம் சொல்கிறேன்.
விசுவாசத்தோடு இருங்கள், விசுவாசத்தோட கண் விழியுங்கள். இந்த கண் விழிக்கிறோம், இந்த தேகம் அழிக்கப்பட்டிருக்கிறது, இந்த வாழ்வு அழிக்கப்பட்டிருக்கிறது, இந்த பொழுது அழிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த பொழுதை, இன்று இந்த வாழ்வை தந்த அந்த இறைக்குரு விசுவாசத்தின் பெயரால் நன்றியை அறிவித்து விடுங்கள். அப்படி நீங்கள் ஒவ்வொன்றிற்கும் நன்றி அறிவிக்க வேண்டியவராய், அதற்கு விசுவாசம் உடையவராய் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை என்றும் மறவாதீர்கள் என் செல்வங்களே. ஒரு சொல் உனக்கு ஒருத்தன் கடன் கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு நல் வழியை ஒருத்தன் காட்டியிருந்தாலும் சரி, அதற்கு நீங்கள் விசுவாசித்தவராய் இருக்க வேண்டும். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஒரு முறை நீ உப்பிட்டு நீ அந்த உப்பிட்ட உணவை உண்டு விட்டால் நீ உள்ளவரை நினைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். தர்மம் சொல்கிறது என் செல்வங்கள், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உண்டி கொடுத்தோரே, உயிர் கொடுத்தோரே. ஒரு உண்டி உணவு கொடுத்துருக்கான் அப்படின்னா அவன் உயிர் கொடுத்தவன். உணவு தான் உயிர், உயிர் வளர்க்க உணவே ஆதாரம். அவன் உணவை தரவில்லை, உனக்கு உயிரே தந்திருக்கிறான். அவர்களிடத்தில் நீங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு அந்த தின்ன வயிறை முன்னாடி வைத்துட்டு எத்தனையோ விதமா நம் தாயையும் தள்ளி வைக்கிறான், தந்தையையும் தள்ளி வைக்கிறான், உறவையும் தள்ளி வைக்கிறான், நண்பனையும் தள்ளி வைக்கிறான், யாரையும் தள்ளி வைத்துறாங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அவ்வாறு நம்ம இருக்க வேண்டியவர்கள். ஆமா, அவன் நமக்கு தெரிஞ்சாவே செய்யறது, அவன் செஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த நிலைப்பாட்டுல நிற்கிறது தான் மனிதனுடைய அடிப்படை கட்டமைப்பா இருக்கு. இதுதான் மனிதத்தினுடைய உண்மையான அறிவிப்பா இருக்கு. அப்படி இருக்கையில தனக்கு செய்தவர்களே மறக்கிறான், தன் உயிர் கொடுத்தவர்களே மறக்கிறான், தனக்கு உதவி செய்தவர்களே மறக்கிறான். என் செல்வங்களை மறந்து விடாதீர்கள். அவன் நிரந்தர மன இருக்க நோய்க்கு ஆட்பட்டு வாழும் வரை துன்பத்தில் வாழ்கிறான். இந்த தேகத்தை விடுத்து அடுத்து பிறக்கும் பொழுதும் அவ்விதத்திலே பிறக்கிறான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. இந்த மண்ணை பாருங்கள், ஒரு நெல்லை விதைத்து பாருங்கள், அது ஒரு 100 ஆக்கி தரும். ஒரு விதையை விதைத்து பாருங்கள், ஒரு 100 ஆக்கி தந்திருக்கும். அதே போலதான் நீங்களும் உங்களுக்கு ஒன்றை நீங்கள் செய்திருந்தால் அதை பல 100 மடங்கு அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டவராய் இருக்கின்றீர்கள். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. விசுவாசத்திலிருந்து விலகி விடாதீர்கள். விசுவாசி சிவாசுவி, விசுவாசி இல்ல சிவாசுவி. சுத்தமான விசுவாசியை அந்த சிவ பரம்பொருள் சுவைக்கிறான், சுகிக்கிறான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அதனால இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நம்ம பாட்டுக்கு சில நிலைகளை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்மளை ஏற்றி விட்டதை, ஏணிகளை, நமக்கு நல்ல உபதேசம் செய்தவர்களை, நமக்கு ஒரு திசையை காட்டினவர்களே, இப்படி எத்தனையோ உதவிகளின் பெயரால தான் இந்த மனிதன் ஒரு ஸ்தானத்தை அடைந்திருக்கிறான். அவன் வாழும் வரை அவர்களுக்கு கட்டுப்பட்டவனே, அவர்களுக்கு விசுவாசம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவனே. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களை. விசுவாசத்தை என்றும் புறந்தள்ளி விடாதீர்கள். விசுவாசத்தை புறம் தள்ளுபவனை இறைவனை புறம் தள்ளுகிறான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஆதலால் நீங்கள் விசுவாசத்தோடே கண் விழியுங்கள். முதல் விசுவாசத்தை இறைவனுக்கு நன்றியின் பெயரால் அறிவித்து விடுங்கள். மீண்டும் இந்த தேகம், மீண்டும் இந்த பொழுது, மீண்டும் இந்த நாள், மீண்டும் இந்த இயக்கம், கனவிலும் தேவர் கரியாய் போற்றி, நனவிலும் ஞாயிற் கருளினை போற்றி, இப்படி இறையை என்னுடைய சித்தத்தினால் எனக்குள்ள ஒரு உள்ள ஆனந்தமா உணரத்தக்க மேடையை தந்த இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லி, நன்றியின் பெயரால் இந்த நாளை கடத்துங்கள் என் செல்வங்களே. மறந்து விடாதீர்கள், மனவிரயம் அடையாதீர்கள். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி, எந்த நிலையா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்மளுடைய பிறவி பிழை என்னன்னா, நம்மளுடைய தேகம் அன்றாடம் பசிக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த பசி வந்துருச்சுங்கிறதுக்காக இப்ப 99 நாள் உணவு அளிக்கிறான், 100வது நாள் அவனுக்கு உணவு அளிக்கல, அல்லது அவனுக்கே உணவு இல்லை, அவனை பார்த்து இவன் போட பிச்சைக்கார பையன்னு சாதாரணமா சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. ஏன்னா அவனுக்கு இந்த பசி பெருசா தெரியுது. இன்னைக்கு இந்த பசி எனும் கொடுந்துயிர் அவனை துன்புறுத்துது. அதனால கடந்ததை மறந்து விடுகிறான். இதை மறக்க கூடாது,
மெய் அறிவின் பெயரால் நிலை நின்று அப்படி மனிதமெனும் புனிதத்தோடு வாழத்தக்க ஒரே உயிரினம் மனிதன். ஆனா இந்த விசுவாசத்தை மிருகங்கள்லாம் கூட கடைபிடிக்குது, எல்லா உயிர்களுமே கடைபிடிக்குது. ஏன்னா இது எல்லாமே ஆதார குணமா அது வைத்திருக்கு. ஆனால் இந்த மனிதன் மட்டும் மறந்து விடுகிறான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஆனா சுத்த விசுவாசி மனிதனே, ராஜ்ய விசுவாசத்தில் நிலை நின்று இருக்க வேண்டியவன் இந்த மனிதன். அதனால் மனித தேகத்தோடு வந்திருக்கும் நீங்கள் விசுவாசத்தை புறந்தள்ளி விடாதீர்கள். உங்களை இறைவன் நேசிப்பான் நினைச்சுக்காதீங்க. நீ இந்த களத்தில் எதை வேண்டுமானாலும் பெற்றிருப்பாய், எதை வேண்டுமானாலும் வென்றிருப்பாய். உனக்குள் ஒரு இயலில் சுத்த விசுவாசம் இல்லாது போனால் இறைவன் உன்னை காணக்கூடாததை காணுவது போலவே காணுகிறான். அதனுடைய விளைவுகளை இறுக்கம் என்கின்ற பெயரால் உன் இதயத்தில் வைத்து இருக்கும் வரை கணம் கணம் ரணம் செய்கிறான். மறந்து விடாதீர்கள் செல்வங்களே. நாம் நம் நெஞ்சை வெல்ல முடிவதில்லை, தன் நெஞ்சை தண்ணி சுடும். அதனால நீங்கள் விசுவாசத்தில் இருக்க பழகுங்கள், அவிசுவாசத்திலிருந்து விலகுங்கள். ஆனா இந்த மனித வர்க்கத்திற்கு விதிக்கப்பட்டதா சபிக்கப்பட்டதா இருக்கு. அவிசுவாசப்படுத்தப்பட்ட சிந்தனையினால் சிலாக்கியப்படாத சாத்தியக்கூறுகளின் நிர்மூலமாக்கப்பட்ட நிபந்தனைகளா இந்த மனிதர்கள். நம்ம சிந்தனைக்குள்ளார அவிசுவாசம் இருக்கவே கூடாது. நமக்குள்ளார அந்த மெய் அன்பு மெய் இறங்குதல் இல்லாது போனால் நமக்குள்ளார ஆணவமும் அகங்காரமும் அமர்ந்து கொண்டு இந்த கன நேரத்தை, அதாவது நம்ம கடக்க இருப்பது தான் பார்க்கும், பின்னாடி இருக்கிறத பார்க்கவே பார்க்காது. நீ மொத்தத்தையும் ஏக காலத்தில் காண வேண்டியவன், ஏக காலத்தில் காண வேண்டியவன். அங்கு பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும், இங்க நடு இருப்பு வரைக்கும் இங்க மொத்தத்தையும் காண வேண்டியவன். செல்வங்களே, மறந்து விடாதீர்கள். உனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, உனக்கு ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, உனக்கு ஏதோ ஒரு ஸ்தானங்கள் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய இந்த நிலைக்கு காரணமானவர்களை புறந்தள்ளி விடாதீர்கள். ஒரு சொல்லியிருந்தாலும் வாழும் வரை நீ அவனுக்கு விசுவாசமா இருக்க வேண்டியவன். மறந்து விடாதீர்கள். அவிசுவாசிகளை இறைவன் ஏற்பதில்லை. அவ்வளவுதான். நீ விசுவாசமா, இதுதான் பாடம். உனக்கு விசுவாசமா அவங்க இல்லைன்னு நினைச்சிட்டுனா நீ அவிசுவாசி ஆயிடுவ, வியாபாரி ஆயிடுவ. அது மொத்தமா சந்தை கடை வந்துடும். நீ விசுவாசிக்க கற்றுக்கொள். அவன் உன்னிடத்துல விசுவாசமா இருக்கிறான்னு நினைக்காத. இது களத்து நியதியா இருக்கிறது. அப்படி அவனோட விசுவாசத்தை நீ செய்திருப்ப, அவன் உனக்கு விசுவாசம் இல்லாம அவிசுவாசத்துல இருப்பான், உனக்கு எதிராகவே செயல்பட்டு இருப்பான். இருந்தாலும் நீங்கள் அவர்களிடத்தில் இந்த அவிசுவாசத்தை செலுத்தி விடாதீர்கள். எந்த விதத்திலும் இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்னான நன்மையும் செய்து விடல் சொல்கிறது தமிழ் வேதம். அவன் கெட்டதே செய்திருந்தாலும் அவனுக்கு நல்லதை செஞ்சுட்டுவான். அதுதான் நீ அவனுக்கு தரும் பரிசா இருக்கிறது. ஏன்னா எந்த விதத்திலும் நீ உன்னிடத்திலிருந்து தீமையையோ அஞ்ஞானத்தையோ அறியாமையோ சிறுமையோ இந்த களத்திற்கு செய்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஆறாம் அறிவாம் பகுத்தறிவு அளிக்கப்பட்டிருக்கிறது. புனிதமான மனிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதயம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இருதயமும் 2 தயவுகளை உடைய ஒரு இறை வடிவா நீ இங்கு வந்திருக்கிறாய். ஆதலால் நீ சுத்த விசுவாசத்தோட விட்டிருக்க பழகு. இறைவனை பிடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் வேண்டியதில்லை. நீ ஒரு இயல் விசுவாசம் கொண்டிருந்தால் போதுமானது. உன் வாசலில் வந்து நிற்பான் அந்த இறைவன். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஏனெனில் அவனும் சுத்த விசுவாசியாய் இருக்கிறான். அவன் பொருட்டு இவன் செய்யும் எந்த கிரியைக்கும் அவன் அருள் என்கின்ற பெயரால் பிரதி விசுவாசம் செய்கிறான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அதனால ஏன்னா இன்னைக்கு சாதாரணமா போயிடுச்சு, அப்படியே நடந்து முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சுங்கிறான். இவ்வளவு பெரிய தேகத்தை கொடுத்து இவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்து எத்தனையோ மனிதர்களால காக்கப்பட்டு அரவணைக்கப்பட்டு தான் நீங்கள் இந்த இடத்தில் வந்து இருக்கின்றீர்கள். இதெல்லாம் இத்தனை பேத்தனுடைய எப்படி ஒரு பெரும் சிற்பம் 1000 சிற்பிகளால் அங்கு ஒளிகளால் சுற்றிகளால் செதுக்கப்பட்டதோ அப்படிதான் நீ ஆக்கப்பட்டிருக்க. நீ இங்க வந்து நிற்கிறதுக்கு 1000 ஜீவன்கள் காவலாய் இருந்தது, கர்மத்தை செய்தது, அது சுத்த தர்மத்தை செய்தது. அதன் விளைவாதான் நீங்க இங்க வந்து நிற்கின்றீர்கள். அவர்களுக்கு நீங்கள் விசுவாசமா இருங்கள். சத்தியம் சொல்கிறேன், குறைந்தபட்சம் உன் தாய் தந்தை சகோதரன் உன்னுடைய குடும்பம் சுற்றத்தார் நட்பு உனக்கு உதவி செய்தவர்கள் இவர்களுக்காவது நீங்கள் விசுவாசமா இருங்கள்.
என்னால எதையுமே பார்க்க முடியலன்னா உன் தாய்க்கு விசுவாசமாயிரு, உன் தந்தைக்கு விசுவாசமாயிரு, ஒரு குருவுக்கு விசுவாசமாயிரு, உன் உறவுகளுக்கு, சுற்றம் சூழல், நட்பு, உனக்கு உதவி செய்தவர்கள், நண்பர்கள், உன்னுடைய களத்துல களமாடி கொண்டிருப்பவர்களிடத்தில் நீங்கள் விசுவாசமாய் இருந்து பழகுங்கள் என்று செல்வங்கள். சுத்த விசுவாசம் என்பது சுத்த மனிதனின் குணமாய், இறைவனின் குணமாய் இருக்கிறது. இதிலிருந்து எந்த நிர்பந்தத்திலும் விலகிவிடாதீர்கள். பெரும் தயாள குணம் படைத்தவன் மனிதன். இன்னைக்கு ஏதோ ஒரு இலக்கு, குறிக்கோள், சில ஸ்தானங்களை விரும்பி இந்த அலங்கார, ஆடம்பர, படாடோப நவ நாகரிக உலகத்துல ஏமாற்றுவதையும் கேளிக்கையும் புறம் பேசுறதையுமே புலப்பா வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த உலகத்துல விசுவாசங்கிறதெல்லாம் மிக மிக சாதாரணமா தூக்கி எறியப்படுகிறது. என் செல்வங்களே, மறந்து விடாதீர்கள். எந்த நாளும் நீ இறைவனால் நேசிக்கப்பட வேண்டுமெனில் நீ சுத்த விசுவாசத்தில் விட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். என்றும் மறவாதே. அதனாலதான் கண் விழிக்கும் பொழுது விசுவாசத்தோடே கண் விழி, உறங்கும் பொழுதும் விசுவாசத்தோடே உறங்கு. ஏன்னா இன்னைக்கு பொழுது முடிஞ்சிருச்சு இல்ல. எத்தனையோ பேர் விழித்துட்டு இரவு புதைவதற்குள் மண்ணுக்குள் புதைந்து போனவன் எவ்வளவோ பேர். அவ்வளவு பேத்துக்கு மத்தியில இந்த நாள் இந்த களம், அந்த பேரிரை, இந்த பிரபஞ்ச பேராற்றல் என்னை வாழ விட்டது உண்மை. அவ்விதத்திலே என்னை உறங்க விட்டதும் உண்மை. அதற்கு நான் 100% நன்றி சொல்லிட்டு அந்த பேரிரையின் பெரும் விசுவாசத்தின் பேராலே நம் விழிமூடி உறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ ஒரு தனி மனிதனோட வாழ்வில் அவன் நெஞ்சுக்குள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு தீ விசுவாசத்தீ. மறந்து விடாதீர்கள். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. நமக்கு அவன் நீ ஒரு ஸ்தானத்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் மிக சாதாரணமா தெரிவான். ஒரு வழி காட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் மிக சாதாரணமா தெரிவான். அப்படிலாம் நினைச்சிட்டு நீங்க செய்து விடாதீர்கள். குளத்தில் எரியப்படும் அனைத்து கல்லுக்கும் கணக்கு உண்டு. அந்த குளத்தின் நீர் அகற்றும் பொழுது அந்த கல் உனக்காக கணக்கு வைக்கப்படும். அதனால நீ இங்கு எவரையும் புறந்தள்ளி விடாதே. சுத்த விசுவாசத்தில் நிலை நின்றிருங்கள். விசுவாசத்தை விட ராஜ்ய தர்மம் ஒன்றில்லை. நீ ஒன்றும் பெருசா தவம் செய்ய வேணாம், பெரிய பக்தி செய்ய வேணாம், அதெல்லாம் வேணவே வேணான்னு சொல்றேன். நீ சுத்த விசுவாசத்தோட வாழ்ந்துட்டு போங்க. அவ்வளவுதானே, வேற என்ன இருக்குங்க? நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. நம்ம சுத்த விசுவாசத்தோட தான் இருக்கோமா? அந்த குணம்லாம் நமக்கு மறந்துருச்சு. அந்த பசி, அடுத்த நேரத்து பசி வரும் பொழுது அங்க நம்ம கடந்ததெல்லாம் மறந்துடுவோம். இப்படி இயல்பா வேணா இந்த வழி நமக்கு பெரிதா தெரியும், இந்த துன்பம் நமக்கு பெரிதா தெரியும். அப்ப இது தெரியும் பொழுது இது வரைக்கும் ஏற்றி விட்டதெல்லாம் மறந்துடும். உண்டு கொண்டதை பூரா மறந்துடும். இல்லை, நீ ஒன்றுமே இல்லாம நீ மரணித்து போனாலும் சரி, இதுவரைக்கும் ஏற்றி விட்டதை மறக்கக்கூடாது, அந்த விசுவாசத்திலிருந்து விலகக்கூடாது என்பதை நடுநெஞ்சில் நிறுத்தி கொள்ளுங்கள் என் செல்வங்களே. ஏன்னா நமக்கு இறைவனோட ஆசீர்வாதம் தேவை, இறைவனுடைய அருள் நமக்கு தேவை, இறைவன் நம்மை ஒரு அர்த்தத்தோடு காண வேண்டும். அதனால நம்ம பெரிய ஒரு ஸ்தானங்களை அடைய முடியல, வரல, போல அப்படிலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காது. விசுவாசத்தோட இருக்கிறது தான் நீ அடைய வேண்டிய மிகப்பெரிய ஸ்தானம். விசுவாசத்தோட இருக்கிறது தான் நீ அடைய வேண்டிய ராஜ்ய நிலையம். இந்த விசுவாசம் மட்டும்தான் உன்னை இறையிடம் சேர்க்கும். வாழும் வரைக்கும் உனக்கு நெஞ்சுக்குள் இறுக்கம் இருக்காது, துன்பம் இருக்காது, சத்தியமா இருக்காது. உனக்குள்ள ஒரு தன்னிறைவு இருக்கும். எல்லாரும் வாழணுன்ற மனநிலை இருக்கும். அவிசுவாசிகளால் இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடிவதில்லை. இவனிடத்துல எல்லாம் இருக்கும். அவிசுவாசத்துல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, இவன் ஒரு பெரிய ஸ்தானத்துல இருப்பான். ஆமா, இவன் கண்டு அங்க மிக சாதாரணமான நிலையில் இருப்பான். ஒரு குறைந்தபட்ச வெற்றி அடைந்திருப்பான். சில சில நிலைகளையும் அந்தஸ்தையும் கூட அடைஞ்சிருப்பான். ஆனா அவனை விட 100 மடங்கு இவன் உயரத்துல இருப்பான். ஆனா அவிசுவாசியா இருந்தால் அந்த தனி மனிதனுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள மாட்டாது இவன் தான் பெற்றதை மறந்து விடுவான், தன்னுடைய ஸ்தானத்தை மறந்துடுவான். எல்லாம் இருந்த பொழுதும் இதயத்தில் ஒரு வெற்றிடம் தோன்றும், இவனுக்குள்ள ஒரு வெறுமை தோன்றும், நமக்குள்ள இருக்க ஒரு இயல் குதூகல உணர்வு விலகிவிடும். ஏன்னா இதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கான்ல. ஏன்னா வக்ரம் தான் அதை பார்க்கும், உக்ரம் தான் அதை பார்க்கும், விரோதம் தான் அப்படி பார்க்கும், துரோகம் தான் அப்படி பார்க்கும். இதெல்லாம் ஏன் விளைந்ததுன்னா விசுவாசம் இன்மையினால், அவிசுவாசத்தினால். அதனால
அவிசுவாசிகளை நீங்கள் உடன் சேர்த்து கொள்ளாதீர்கள். உங்களுக்குள்ளாரையும் அந்த அவிசுவாச உணவு, அந்த சுபாவங்களை அகற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் சுத்த விசுவாசத்தோடு வீற்றிருக்க பழகுங்கள் என் செல்வங்களே. சத்தியம் சொல்கிறேன். குறைந்தபட்சம் நீ வாழ காரணமா இருக்கிறவங்க, நீ இந்த ஸ்தானத்தை அடைய காரணமா இருந்தவங்களுக்காவது பிரதி உபகாரம் செய்யுங்கள் விசுவாசத்தின் பெயரால். நம்ம இன்னைக்கு ஈஸியா சாதாரணமா, மிக சாதாரணமா புறந்தள்ளி சென்று விடுகிறான். யாரையுமே எடுத்துன்னு உதாசீனப்படுத்துறான். யார் நீன்னு கேட்டுறான். அதுதான் அவனை ஏத்தி விட்டது. இன்னைக்கு இந்த ஸ்தானத்தை இவன் அடைஞ்சிருப்பான். ஆனா அவன் ஒண்ணுமே இல்லாம சாதாரணமா இருந்தப்ப அவன் செய்தவனெல்லாம் அவன் புறந்தள்ளிடுவான். புறந்தள்ளுறது அவனையும் எதிரியா பார்ப்பான். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க அகங்காரம், ஆணவம். அவன் அடைந்த ஸ்தானத்தை இவன் கொண்டாடிடுவான். ஸ்தானங்கிறது நமக்கு கீழே இருக்கிறது, நம்ம தலைக்கு மேல இருக்கிறது இல்லை. ஏன்னா இதையே நினைத்து அந்த நிலையை அடைந்து இந்த ஏற்றுவிட்ட ஏணிகளை, நம்மளை முன்னேற்றி விட்டவர்களை பழிவாங்குகிறான். இது பெரிய கொடுமைன்னு சொல்றேன். இரட்டை தண்டனை அளிக்கப்படும் அவர்களுக்கு வாழும் காலத்திலேயே. ஏன்னா ஏதோ ஒரு சொர்க்கம் இருக்கு, ஏதோ ஒரு நரகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் சில பஜனை பாடிக்கிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் கிடையாது. முற்பகல் பிற்பகல், விதைப்பு அறுவடை, இங்கு அனைத்து கணக்குகளும் இங்கேயே தீர்க்கப்படும். அதனால நீங்கள் விசுவாசத்தால் அளக்கப்பட்டால் அதே விசுவாசம் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் இங்கு இதத்தை பிரயோகித்தால் உங்களுக்கும் இதமே பிரயோகிக்கப்படும். நீ எவ்வாறு எந்த விளைச்சலை பெறணும் அப்படிங்கிறது உன்னுடைய விதைப்புகளால் தீர்மானிக்கப்படுகிறது. நெல்லு விதைச்சா நெல்லு விளையும், கொள்ளு விதைச்சா கொள்ளு விளையும். அப்ப இதெல்லாம் வெளிப்படுத்துறதுல எல்லாம் விதைப்பு. அப்ப நீ இன்னொருத்தனோட ஆசீர்வாதத்தையும் விசுவாசத்தையும் பெறணும்னா நீ விசுவாசத்தை தான் விதைக்கணும். ஏன்னா அவிசுவாசம் மலம் பாருங்கள், விசுவாசம் மலர் பாருங்கள். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. நீங்கள் சித்த மூலம் அகற்றி வாழ பழகுங்கள். சித்தத்தில் அவிசுவாசத்தை அகற்றி பழகுங்கள். வேற எதையும் நீங்க இந்த வாழ்க்கையில நான் இதை சேர்த்தேன் அதை சேர்த்தேன் அப்படின்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அங்கு ஒருவன் இருக்கிறான், உன்பால் அன்பு கொண்டவன் ஒருவன் இருக்கிறான், உன்னை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறான். அந்த கண்காணி அவன் உள்ளத்திற்குள் நீங்கள் இருக்க பழகுங்கள். அவனை உங்கள் உள்ளத்தில் இருத்தி அதன் பெயரால சுத்த விசுவாசத்தின் பெயரால் பழகி வையுங்கள், வாழ்ந்து வையுங்கள். இந்த உலகம் ஒன்றுமில்லை என் செல்வங்களே. இதெல்லாம் சந்தை கடை, இதெல்லாம் ஓட்ட பந்தயம். ஒடுங்கும் பொழுது நமக்கு தெரியும். ஏன்னா இன்னும் நம்ம ஜீவனோடு தான் இருக்கும், அணுவான வழியோடு தான் இருக்கும். இந்த காயத்தோடும் அகாயத்தோடும் தான் விட்டு இருக்கும். அப்படியே ஊடுருவி வைத்திருக்கும் ஆசை, பற்று, இச்சை என்கின்ற பெயரால. ஏன்னா இவைகளெல்லாம் களைவது அந்த விசுவாசமா இருக்கிறது. தீர்ப்பு நாள் தள்ளி இல்லை, மறந்து விடாதீர்கள், என்றும் மறவாதீர்கள். நீங்கள் விதைத்தது உங்களுக்கு அளக்கப்படும். நன்றாயினும் தீதாயினும், விசுவாசமாயினும் அவிசுவாசமாயினும். ஏன்னா நம்மளுடைய இந்த நேரத்து பசி, இந்த நேரத்து தேவை கடந்த காலங்களில் புறம் சொல்ல, புறம் தள்ள அவர்களையே சாடத் தொடங்கி விடுகிறது என் செல்வங்களே. அதற்கெல்லாம் என்றும் வாய்ப்பு தராதுங்க. இது ஒரு எளிய கல்வியா உங்களுக்கு தெரியலாம், இதெல்லாம் ஒரு உபயோகம் இல்லாத கல்வியா தெரியலாம். எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் இதெல்லாம் பேசிக்கிட்டுன்னு நீங்க நினைக்கலாம். இல்லை என் செல்வங்களே, அவன் சுத்த விஸ்வநாதனாய் இருக்கிறான், விசுவாசத்தின் தந்தையாய் இருக்கிறான். அவன் உங்களை ஏற்பது சுத்த விசுவாசத்தினால் மட்டும்தான். நம்ம குறைந்தபட்சம் உன்னை உருவாக்குனவங்க, உனக்கு ஆதாரமா இருந்தவங்க, உன்னுடைய வளர்தலுக்கு உதவினவங்க, இந்த ஸ்தானத்தை அடையிறதுக்கு உதவினவங்க, அவர்களுக்காவது நீங்கள் விசுவாசமா இருந்து பழகுங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பெரிய நிலைகளை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவர்களை புறந்தள்ளுறது, இன்னும் அவர்களை சொல்லால சிந்தையால செயலால துன்பப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இரட்டை தண்டனை அளிக்கப்படும் என் செல்வங்களே. மறந்து விடாதீர்கள். இன்னும் இந்த தேகத்தில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தேகத்திற்குள் ஒரு ஏகம் இருக்கிறது, அது ஒரே ஒரு கோட்பாட்டை தான் வைத்திருக்கு. மறந்து விடாதீர்கள். அதனால விசுவாசம் பழகுங்கள், அவிசுவாசத்தை அகற்றி வையுங்கள் என் செல்வங்களே. எதையுமே புறந்தள்ளிடாதீங்க. ஒரு சாதாரண விஷயத்தை கூட புறந்தள்ளிடாதீங்க. ஒரு மிக நூதனமான விஷயமா இருந்தாலும்
நீங்க புறந்தள்ளாதீங்க. அததுக்கு உண்டானதை அளந்து விடுங்கள். அததுக்கு உண்டான விசுவாசத்தை நீங்கள் விசுவாசித்து விடுங்கள். இல்லாட்டி ஏன்னா நம்ம இந்த ஒட்டுமொத்த வாழ்வுமே நம் உடன் வரப்போகுது விசுவாசமும் விஸ்வநாதனும் தாங்கிறத மறந்துடாதீங்க. அதனால அது பேர் வைத்தான் செக்கா காசின்னு வைத்தான். தலையாயது விசுவாசம். அதற்கு ஒரு நாதன் அங்கு ஒருத்தன் வித்திட்டு இருக்கிறான். விசுவாசநாதன்கிற பேரால விஸ்வநாதன்கிற பேரால அங்கு ஒரு பேரிரை இருக்கிறான். அவன் ஒருவன் தான் கங்கையை வைத்து உங்கள் பாவங்களை களைகிறான். மறந்து விடாதீர்கள். அதனால ஒரு இனிமையா இருங்க, எளிமையா இருங்க, கட்டுப்பட்டவனா இருங்க. அன்புக்கு கட்டுப்பட்டவனா, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவனா, விசுவாசத்திற்கு கட்டுப்பட்டவனா. ஆமா, இதெல்லாம் நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்கணும். நீ பாட்டுக்கு நமக்கு இருக்கு இந்த நாக்கு, நரம்பு இல்லாத நாக்கு எதையும் பேசுறோம், இந்த சிந்தை எதையும் சிந்திச்சிரும், நான் எதையும் சொல்லுவேன், எதையும் செய்வேன் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பல 100 மடங்கா அளிக்கப்படும். நல்லா தெரிஞ்சுக்கணும். விதைத்த நெல் ஒன்று, அது விளைந்தது ஒரு 100. அதே மாதிரிதான் நீ எதை விதைத்தாலும் அது ஒரு 100 ஆகும். அவிசுவாசத்தை விதைத்தாலும் அதுதான். நம்மளால அறுவடை செய்ய முடியாது. ரணமா, மரண பயமா, ரண பயமா இங்கு வாழ்ந்து வாழ்வை முடித்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஆதலால் நீங்கள் சுத்த விசுவாசத்தில் நிலைநிற்க பழகுங்கள். அந்த இறைவனிடத்தில் கேளுங்கள். எனக்கு விசுவாசத்தை பழக்கி கொடுங்கள். விசுவாசத்தில் நிற்பதற்கு எங்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். ஏன்னா நம்மளால முடியாதுங்கிறத 100% சொல்றேன். ஒரு நிமிஷத்துல உதாசீனப்படுத்திட்டு போயிடறான். பெற்ற தாய, தந்தைய, தன்னோட சகோதரங்களை, உறவுகளை, நண்பனை, உதவியவர்கள் ஒரு நிமிடத்துல புறம் தள்ளிடுறான். என்ன காரணம்னே தெரியல. ஏன்னா இந்த நிகழ்காலம் ஆகி கடந்த காலத்தெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஆக்கிறது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்று செய்திருந்தாலும் நீ வாழும் வரை விசுவாசத்தில் நிலை நிற்க வேண்டியவன். அங்க ஒரு கணக்கு வச்சிருக்கான். அதெல்லாம் யாரும் தப்ப முடியாது. உன் நெஞ்சு உன்னோடு, உன் மரணம் உன்னோடு, மறந்து விடாதீர்கள். ஆதலால் என் செல்வங்களே, வாழும் வரை விசுவாசத்தோடு இருக்க பழகுங்கள். விசுவாசம் மட்டுமே இறை நிழல் சேர்க்க உதவும் என்பதை மறந்து விடாதீர்கள். சிவமங்கலம்.